எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ டிஸ்கவுண்ட் சேல் வந்து நிறைய நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் விழுந்திருக்கும் போது இப்போ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு we have to buy more units. அதாவது நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ நிறைய நம்ம மார்க்கெட் விழுந்திருக்க சமயத்தில் என்ஏவி கீழே இருக்கும்போது யூனிட்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். தட் வில் பி த குட் ஐடியா. ஏன்னா வந்து நம்ம ஏறும்போது நம்ம நல்லாயிருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் நம்மளால். ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் என்வரன்மெண்ட்டில் என்ன பண்ணலாம்? ஸ்டே இன்வெஸ்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போது மார்க்கெட் இறங்கியிருக்கு, நம்ம ஆல்ரெடி போட்ட காசும் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி போடணும்னு நினைக்கும் போது திஸ் வில் பி த ரைட் டைம். ஏன்னா வந்து திருப்பி இங்கேருந்து ஒரு பாட்டம்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மார்க்கெட்டில் எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் இஸ் குவைட் குட். ஏன்னா வந்து திருப்பியும் ரீவாம்ப் ஆகி பவுன்ஸ் ஆகிற சமயத்துக்கு வந்திருக்கு மார்க்கெட்டு. அப்போ வரும்போது த ஃபஸ்ட் ரன்னர்ஸ் வில் பி த மிட் அண்ட் ஸ்மால் கேப். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் போட்டுட்டோ இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டு எந்த ஃபண்டு போட்டுட்டு விட்டுடலாம். இந்த சமயத்தில் இப்படி நகர்ந்து வரும்போது நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் போடணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்பவே அது தெளிவாக படித்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படியோ பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து, இல்லைனா அவங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஒரு நிதி ஆலோசகரை பார்த்து இது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ பிகினர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்ஐபி முறையில் போகிறதே கரெக்டாக இருக்கும்? எஸ்ஐபி போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போது ஆஸ் ஐ செட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான கம்பெனி அனதர் கம்பெனி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட எமரல் வெஞ்சர்ஸினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான பாலச்சந்திர அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம பிஎம்எஸ் பற்றி நிறைய விஷயங்களில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரலாமா இல்லை அதர் அசட் கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணலாமா? இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்குறச்ச மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் தான். என்ன சொல்கிறேன்னா இப்போது மார்க்கெட் நல்லாவே டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கிறது தட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா? இப்போ இந்த சமயத்தில் லம்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பெரிய அளவுக்கான மார்க்கெட் விழுந்திருக்கிறதுனால நிறைய யூனிட்ஸ் நம்மளால் வாங்க முடியும். நம்மளுக்கு லம்சமான ஒரு தொகை இருந்தால் நம்ம லம்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் நம்ம சர்ப்ளஸ் கேஷ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம எஸ்ஐபியாகவும் ஸ்டார்ட் பண்ணுறது அதுவுமே த பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஓகே, ஆனால் மார்க்கெட் இப்போது 2.5 years ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போவுமே ஒரு சைட்வேஸ் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருந்துகிட்டு இருந்து. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பாட்டமை கூட இன்னுமே பார்க்கலையே. ஸோ அப்போ எப்படி லம்சம் வந்து கரெக்டாக இருக்கும்? அது எப்படி பார்க்கணுன்னா மார்க்கெட் விழுந்திருக்கு, இது வந்து கண்டிப்பாக ஜீரோ ஆக போகிறது கிடையாது. எட்டனாதான் ஒன் கோவிட் மாதிரி இல்லைனா வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் மாதிரியும் ஒரு சின்ன ஒரு சைட் பேஸ் தான் நம்ம விழுந்துட்டுருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவராகி மேலே தான் போகுது. அப்படியே நெகட்டிவ் ஆகி கீழே போயிட்டு டு நாட் டச் த லோவர் பாஸ்டம் ஆஃப் 9,000 8,000 இல்லை ஜீரோ ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ டிஸ்கவுண்ட் சேல் வந்து நிறைய நம்ம வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் விழுந்திருக்கும் போது இப்போ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு we have to buy more units. அதாவது நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ நிறைய நம்ம மார்க்கெட் விழுந்திருக்க சமயத்தில் என்ஏவி கீழே இருக்கும்போது யூனிட்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். தட் வில் பி த குட் ஐடியா. ஏன்னா வந்து நம்ம ஏறும்போது நம்ம நல்லாயிருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் நம்மளால். ஓகே, நிறைய இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு யோசிச்சு ஸோ புதுசாக போடுற மணியை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது? இந்த சமயத்தில் டெட்டுன்றதை விட நம்ம பைஃபகேட் பண்ணி, அதாவது டைவர்சிஃபை பண்ணி எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி அசட் கிளாஸாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த சமயத்தில் டெட், இப்போ மார்க்கெட் ஏறும்போது ஈக்விட்டி, இல்லைனா வந்து ரெண்டுமே இல்லாத போது கோல்டு அசட் அப்படின்னு போகிறத விட நம்ம வந்து டைவர்சிஃபையாக போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் என்வரன்மெண்ட்டில் என்ன பண்ணலாம்? ஸ்டே இன்வெஸ்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போது மார்க்கெட் இறங்கியிருக்கு, நம்ம ஆல்ரெடி போட்ட காசும் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி போடணும்னு நினைக்கும் போது திஸ் வில் பி த ரைட் டைம். ஏன்னா வந்து திருப்பி இங்கேருந்து ஒரு பாட்டம்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இம்போர்ட் டேக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமாவே வந்து இனிமேல் கோல்டு ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ கோல்டு எஸ்ஐபி முறையில் வாங்கலாமா, லம்சமாக வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டோ கோல்டு இஜிஆரோ இல்லை அப்படி ஏதாச்சும் போகலாமா?
கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் சரிவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 to 3 வீக்ஸாகவே கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. சில்வரும் சரி, இப்போதைக்கு ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூடுனால ஏறுது. க்ரூடு ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து இந்த வார்ன்ற பிரச்சனைனால க்ரூடு ஏறிட்டு இருக்கு. இப்போ கோல்டு சில்வர் நீங்கள் கேட்டபடி பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு ஆர்னமெண்ட்ஸாவோ இல்லை பாராவோ வாங்குறத காட்டிலும் விட நம்ம இடிஎஃபாக வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இடிஎஃப் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து லிக்விடேட் பண்ணிவிட்டு நம்ம கேஷாக மாற்ற முடியும் ரேதர் தென் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. இப்போ நிறைய பேர் இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து தினம் போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ செக் பண்ணால் போதும்? போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 months இல்லைனா 1 year ஒன்ஸ் தான் செக் பண்ணணும். மாதம் பார்க்குறது, வாரம் பார்க்குறது இது வந்து ரொம்ப சிறந்த ஐடியாவாக இருக்காது. ஏன்னா வந்து அது ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து மைண்டை வந்து ட்ராமடைஸ் பண்ணிவிடும். அதாவது வந்து டெய்லி சேர்னிங் பண்ணுறதோ, டெய்லி நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்து நம்ம வாங்குறது விற்கிறது நம்ம ஒரு ட்ரேடர் கிடையாது. நம்ம ஒரு இன்வெஸ்டராக தான் உள்ளே வந்திருக்கோம். நம்ம இன்வெஸ்டராக உள்ளே வரும்போது சில ஒரு மைண்ட் செட் நம்மளே கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சமயத்தில் பார்க்குறச்ச நம்ம வந்து அதில் காசை போட்டுட்டு வி ஹவ் டு பி சைலண்ட். நம்ம ஒரு எய்ம்காக போடணும். 3 years 5 years இல்லைனா 9 years அப்படி எய்ம்காக போட்டுட்டு வி ஹவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். ஓகே. இப்போ மார்க்கெட்டில் எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் இஸ் குவைட் குட். ஏன்னா வந்து திருப்பியும் ரீவாம்ப் ஆகி பவுன்ஸ் ஆகிற சமயத்துக்கு வந்திருக்கு மார்க்கெட்டு. அப்போ வரும்போது த ஃபஸ்ட் ரன்னர்ஸ் வில் பி த மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஓகே. ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு எந்த ஃபண்ட் கரெக்டாக இருக்கும்? தட் வில் பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த சமயத்தில் மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம வந்து பயப்படுறதை காட்டிலும் விட ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் அவர் போட்டுட்டாருன்னா அது வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 11 to 12% கொடுத்தாலும் கூட தட் வில் பி ஆவரேஜ் ஃபார் ஹிம். ஏன்னா வந்து ரொம்ப நெகட்டிவ் ட்ரெண்டில் போகும்போது அவங்களே ஃபண்ட் மேனேஜர் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. தட் வில் பி த பெஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் 2 to 3 yearsல எந்த அசட் கிளாஸில் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்? தட் வில் பி ஐ வில் ஆல்வேஸ் சே மியூச்சுவல் ஃபண்ட் தான் அது. அதில் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தட் வில் பி பெஸ்ட் ஒன். ஓகே. லார்ஜ் கேப் பக்கம் போக வேண்டாமா? லார்ஜ் கேப்புக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா வந்து பெரிய கம்பெனிஸுமே நிறைய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC HDFC பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ராப்ளமில் மாட்டினாங்க. அடுத்தது இப்போ LICயில் வந்து ஒரு இது அதாவது 15 lakh crores வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டேக் ஹோல்டர் வச்சுருக்கிறதுனால ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற கம்பெனியில். ஸோ இந்த சமயத்தில் பார்க்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் வில் பி குட் ஒன். ஏன்னா வந்து இப்போ எப்போவுமே மார்க்கெட் வந்து விழுந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகும்போது the மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி வில் பி ஃபாஸ்டர் தென் த லார்ஜ் கேப். ஏன்னா குட்டி கம்பெனியாக இருக்கும். சட்டன் ஏறிடும், குதிரை மாதிரி டக்குன்னு ஏறி ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ இருக்கிற கண்டிஷனில் போர்ட்ஃபோலியோவில் எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்? அசட் அலோகேஷனில் எந்த பேட்டர்ன் சொல்லுவீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி as I said மிட் ஸ்மால், அதுக்கப்புறம் வந்து மல்டி அசட். ஓகே. ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ அப்படி எது வேணும்? பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் சமயத்தில் வேகமாக காசு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் ஸ்மால், அதுக்கப்புறம் வந்து மல்டி அசட். ஓகே. இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்ச்டாக தான் இருக்குது. சேம் 5.25 தான் இருக்குது. என்ன சார் காரணம்? என்ன காரணம் இதனால்? அது பர்டிகுலர் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனால் வந்து பேங்க் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து அன்சேஞ்சாக விட்டுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இதுவும் எதனாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாகிடும் மார்க்கெட்டில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த க்ரூடு பெட்ரோல் ரைஸ் ஏறினதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகிருக்கு. இப்போ அதனால தான் காய்கறியாக இருக்கட்டும், நம்ம க்ராசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விலை ஏறி இருக்குது. ஸோ இன்னமும் அவங்க எதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா the impact will be straight to the customers. ஆல்ரெடி நம்ம தான் அந்த இம்பேக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஓகே. இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோடைய ஸ்கேம். ஸோ இதிலிருந்து இன்வெஸ்டர்ஸ் எதில் அவேராக இருக்கணும்? இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் போட்டுட்டோ இல்லை லார்ஜ் கேப் ஃபண்ட் எந்த ஃபண்டு போட்டுட்டு விட்டுடலாம். இந்த சமயத்தில் இப்படி நகர்ந்து வரும்போது நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் போடணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்பவே அது தெளிவாக படித்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படியோ பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து, இல்லைனா அவங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஒரு நிதி ஆலோசகரை பார்த்து இது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ பிகினராக ஒருத்தவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் பெட்டராக இருக்கும்? அவங்களுக்கு வந்து தட் வில் பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு பேனிக்காக இருப்பாங்க. பார்த்தோன்னே அவங்க போட்ட காசு இறங்குறத பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுவாங்க. அதை பயப்படாமல் இருக்கணும்னா தட் வில் பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் தான். ஏன்னா வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது பேஃப் அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து பாசிட்டிவ் ரொம்ப பெரிய அளவுக்கு பெரிய ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் அளவுக்கு ஒரு டபுள் டிஜிட் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது அதால். பட் தட் வில் பி கிவிங் ஆல்மோஸ்ட் 11 to 12% ஆவரேஜ் அவுட்டாக கொடுக்க முடியும் அதால். ஓகே. இப்போ பிகினர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்ஐபி முறையில் போகிறதே கரெக்டாக இருக்கும்? எஸ்ஐபி போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போது as I said ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான கம்பெனி அனதர் கம்பெனி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இன்னொரு கம்பெனி அதே மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சைடில் வந்து ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்க தேர் இஸ் அ பிக் ஹோல் தட் இஸ் திக்கிங் இன்சைட். ஏன்னா வந்து எந்தத்தில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எஸ்ஐபி போட்டுட்டு
இந்த சைடில் நம்ம படித்து கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி மார்க்கெட் நிறைய பிரச்சனை பார்த்துருச்சு. யூஎஸ் ஈரான் வார், அதுக்கு முன்னாடி ட்ரம்ப்போட டேரிஃப், இதெல்லாம் இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது? இன்னும் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து 2.5 years இருக்க பீரியடு, எட்டனதர்ன்ற மாதிரி இன்னொன்று வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்டே அவேராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவேராக இருக்கணும், என்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஒரு காஷியஸாகவே மார்க்கெட்டை பார்க்குறது நல்லது. ரொம்ப லத்தாஜிக்காக சரி விழுந்துருச்சு இதுக்கு திருப்பியும் பவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல் காசை உள்ளே போகிறத விட ஃபேஸ்ட் அவுட் மேனரில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ மார்க்கெட்டில் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகிறத விட அவங்களா பண்ணிக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டிஐஒய் கஸ்டமர்ஸ்க்கு போகிறது தப்பு கிடையாது. போகும்போது படிச்சுட்டு ஃபேக்ட் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டாக்கை அணுகும் போது ஸ்டாக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை படிச்சுட்டு எதனால இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ச்சியை காண்டிருக்கு இத்தனை நாளில் அப்படின்ற பார்க்கும்போது, இந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி பண்ணியிருக்காரு, அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அந்த ஃபண்ட் மேனேஜரை பார்த்துட்டு மட்டுமே போடாமல் அந்த உள்ளே இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் அந்த கரு தான் போர்ட்ஃபோலியோன்றது, அது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அடுத்தது எப்படி போகுதுன்றதை ஃபேஸ் அவுட் மேனரில் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லதே தவிர, இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஃபண்ட் மேனேஜர் நல்லா இருக்காரு, ஆல்ரெடி இவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே போடுறத காட்டிலும் கூட பார்த்து கொஞ்சம் பொறுமையாக போடுறது தான் நல்லது. ஓகே, ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நிறைய பேர் வராமல் இருக்காங்க? என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது மேம்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு மெயினான காரணம். நீங்கள் சொன்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்று. அதர் ஒன் இஸ் லைக் சில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதாவது சில ஒரு டார்கெட் ஓரியன்டாக போயிடுறாங்க. அந்த மாதிரி போகிறது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி அந்த கிளைண்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க சொன்ன சர்வீஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதனால அவங்க வெக்ஸ் ஆகிருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கலாம். சர்வீஸ் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த எங்களது வந்து சர்வீஸ் செக்டர்னு நம்ம சொல்லுவோம். இதில் ரொம்ப சர்வீஸ் வந்து ரொம்ப நிறையா வரும். ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன ஃபோன் நம்பர் மாற்றணும்னா கூட இட் வில் டேக் டைம். டக்குன்னு உள்ளே போனோம் மாற்றணுன்றது கிடையாது. ஸோ அதனால கூட கிளைண்ட் வந்து இரிட்டேட் ஆகிருக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இப்போது எல்லாத்துலேயுமே சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை காட்டியே கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் மூட் அவே ஃப்ரம் அஸ். இப்போ அதில் பார்த்தும் மட்டுமே அவங்க போயிடுறாங்க. பட் அதுக்கு தாண்டி என்னென்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்து பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஓகே, இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸோ இல்லை நார்மல் பீப்புள்ஸ்க்கோ மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க? எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸாக நியூ கஸ்டமர்ஸ் சொல்கிறீங்களா? பிகினர்ஸாக இருக்கட்டும். இப்போ எல்லாருக்குமே வந்து இன்னுமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் தான் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரணும், இந்த ரீசனுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வந்தால் உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன பாயிண்ட் சொல்லி கூப்பிடுவீங்க? அதாவது முன்னாடியே வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கு அடுத்தது எஃப்டி பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த லான்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் நம்ம சொல்வோம்னா, பேங்க் எஃப்டியில் இருக்கும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவே முடியாது. தட் வில் ஆப்வியஸ்லி கிவ் 6 to 7.2%, 7.5% வரைக்கும் தான் கொடுக்கும். அதே இந்த பக்கம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்தீங்கன்னா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்ச நாட்கள் இப்போது 1.5 years 2 years நெகட்டிவாக இருக்குது. திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக கொடுத்துரும். வேற பேங்க் எஃப்டி பார்த்தீங்கன்னா அதே 7% தான் கொடுக்கும், எல்லா வருஷமும் கொடுக்கும். அப்போ நம்ம டபுள் ஆகுறது எங்கே அதிகமாக டபுள் ஆகுறது எங்கே வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுன்ற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே வந்திருக்குது. அதனால தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ எஃப்ஐஐஸ் இன்னுமே மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ எதனால் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து மட்டும்தானா? இல்லை, இப்போது எதனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூம் நடந்திருக்கு டிஜிட்டலைசேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது கோவிட் போது அந்த டிசீஸ் ஏறினதை விட மார்க்கெட் விழுந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சது. எப்படி டிசீஸ் அதிகமாகி டெத் ரேட் அதிகமாச்சோ, இந்த பக்கம் மார்க்கெட் விழுந்ததை நியூஸில் வந்து பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி காட்டினாங்க. அதாவது 18,000 16,000 நிஃப்டி இருந்தது, ஸ்ட்ரைட்டாக 9,000 8,500க்கு போச்சு. அப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, அதை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அப்போ அதில் காசு பார்த்தவங்க தே கெப்ட் சேவிங் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ளேயே இருக்கட்டும், இதிலே பெஸ்ட்டாக இருக்கும், எஃப்டியை காட்டிலும் விட நம்ம கையில் ஒரு காசு இருக்குன்னா அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, ஸ்டாக்கில் போடுறது நல்லாயிருக்கும்னு நினச்சி உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய தவறு நடக்குதுன்னா, அதையே திருப்பி ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறாங்க. தட் ஒன்ட் ரிப்பீட் அகெயின். அப்போ ஒரு 1.5 2 years நல்ல ஒரு பூம் வந்துருச்சுன்னா, ஆனால் 3 to 4 years ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே எப்படி ஆகும்னா, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில். 7 years 6 years இல்லை 8 years ஒரு சைக்கிள்னு இருக்கும். அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது, அப்புறம் கோவிட் வந்தது. இதெல்லாம் வந்ததுனால நம்மளுக்கு அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் கிளைண்ட்ஸ் எப்படி ஆகிட்டாங்கன்னா, கோவிட் போது மார்க்கெட் ஏறிச்சு, அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம போட்டோம்னா another 1.5 years another 15 months டபுள் ஆகிடும். அப்படி தான் சொல்லி நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்படி கிடையாது. ஓகே, ஸ்டாக் எஸ்ஐபி பெட்டரா
இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பெட்டரா? ஆஸ் சச் ஸ்டாக் எஸ்ஐபி தான் பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணுறச்ச. ஆனால் வந்து எந்த ஸ்டாக்கில் போடுறோன்னு இருக்கு. இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து ஐடிசி ரீசெண்டாக விழுந்துக்கிட்டே இருந்தது, அதில் கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருந்தால் இது திருப்பி திருப்பி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். தட் வில் பி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லாஸ் நம்ம புக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ் இருக்குது, அதுக்கு மேலே திருப்பி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது, அதில் திருப்பி அது மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த சைடு அதை விட இந்த பக்கம் எஸ்ஐபி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது, ஸ்டாக்ஸில் போடும்போது எது பண்ணுறோம் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா தே ஆர் பெட்டர். எப்போவுமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்துறது நல்லது, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? அப்போது கொஞ்ச நாட்களாக எப்படி ஆகிடுதுன்னா ஸ்டாக்ஸில் போட்டுடுறாங்க. ஸ்டாக்ஸில் போட்டுட்டு அவங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா கொஞ்ச நாளாக ஒரு 9 months கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து சைட் வேஸாகவும் இருக்குது, நெகட்டிவ் ட்ரெண்டும் பார்த்துட்ருக்கு. ஒரு 1.5 months சைட்லேயே தான் இருக்குது மார்க்கெட், ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லை, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, சைட்லேயே ரொம்பவே வந்து சாலிடாக அந்த கேப்லேயே மாட்டிகிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்ஸில் வாங்கிடுறாங்க, இல்லை ஸ்டாக்ஸில் ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க அதிலேயே வந்து லாஸும் புக் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவங்க திருப்பி அது மேலே அலோகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பேசிட்டோம். ஸோ இப்போ ஒரு சேஃபான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னா இன்னுமே எல்லாருமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்பி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேவா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பெட்டரா இல்லை மியூச்சுவல் ஃபண்டே ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் வில் பி மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா நம்மளால் இன்ஃப்ளேஷன் இங்கே தான் பீட் பண்ண முடியும். இப்போ கொஞ்ச நாட்களாக நம்ம நெகட்டிவாக இருக்குன்றதுனால இது பெரிய அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லாங் டேர்ம் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 10+ years பார்க்கும்போது எந்த ஃபண்டுமே நீங்கள் போட்டிருந்தாலுமே உங்களால் ஒரு நெகட்டிவோ இல்லை மைனஸில் இருக்க உங்களால் சொல்லவே முடியாது. 2015லேயோ 2018லேயோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கோவிட் ஃபாலை பார்த்ததுக்கப்புறம் கூட இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ஏவி வச்சும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபண்டு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் ஹிஸ்டாரிக்காக பாருங்கள், கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்காது. அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டீடாக இருக்க முடியும். ஏன்னா வந்து லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், நாட் ஃபார் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் ஸ்பெகுலேட்டர்ஸ். இப்போ இன்வெஸ்டர்ஸாக நம்ம இங்கே வரும்போது இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டோட தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஸ்பெகுலேட்டர் மைண்ட் செட்டோட பார்க்கக்கூடாது, ட்ரேடர் மைண்ட் செட்டோட பார்க்கக்கூடாது. தட் won't work here. அப்போ நம்ம பார்க்குறச்ச போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க் எப்படி வச்சுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, அது ஒரு எமர்ஜென்சியாக நம்ம வச்சுக்கலாமே தவிர அதுவே ஃபுல்லாக அலோகேட் பண்ண வேண்டான்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எங்கே நம்ம ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறோன்றது தான் பெரிய விஷயம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ அளவுக்கு நம்ம திருப்பி ரிட்டர்ன் பார்க்குறோம், அந்த பெஞ்ச் மார்க், நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பெஞ்ச் மார்க் சொல்லுவோம், அதே தான் இங்கேயும் நம்ம போடுறோம். FDயில் 6% 7% வருது, மேக்ஸிமம் 7.5% வரும். வருஷம் அதுவே வந்திருந்தால் போதாது, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 6.5% இன்ஃப்ளேஷனில் இருக்கும். அப்போ பார்க்கும்போது இப்போ 110 ரூபா பெட்ரோல் விலை விற்குது. அப்போ இது நாளைக்கு 130 140 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 7% தான் தருவாங்க பேங்க் FDயில். அவங்க பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிச்சுன்றதுனால 150 ரூபா அப்படி 150 ரூபா ஆயிடுச்சு, அதனால் அவங்க வீட்டு கிவ் யூ 9% ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாமே ஒரு லாங் டேர்மில் 13%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆகுறாங்க, ஆல்ரெடி ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறவங்க? ஆல்ரெடி ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிற கஸ்டமர்ஸ் பேனிக் ஆகிறத விட இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3 years 4 years பேக் வந்த கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேனிக் ஆகிறாங்க. அவங்க தான் ரொம்பவே வந்து அந்த அந்த ஹீட்டை புரிஞ்சிக்க முடியாமல், அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் ரொம்பவே தவிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து 15 years + கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க, 3 years முன்னாடி வந்த கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க. என்ன தான் நம்ம சொன்னாலுமே கூட அந்த 3 years 4 years முன்னாடி வந்திருக்காங்க இல்லையா, அந்த 2019க்கு அப்புறம் வந்தவங்க, அந்த ஃபால்லேருந்து திருப்பியும் மேலே வந்ததை பார்த்தவங்க தேர் எக்ஸ்பெக்டிங் அகெயின் அந்த பிக் மூவ். அது மாதிரி நடக்காது எல்லா வாட்டியும். அப்போ இருந்த நிஃப்டி எங்கே, இப்போ நிஃப்டி எங்கே இருக்குது, அப்போ சென்செக்ஸ் என்ன இருந்தது, இப்போ சென்செக்ஸ் என்ன இருக்குன்றத மேத்தமேட்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அங்கேருந்து பேஸ்லேருந்து ஒரு 50% மூவ் ஆயிருக்குன்னா இப்போ இருக்கிறது 23,000 இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 3% மூவ் 4% மூவ் ஆகிறது பெரிய விஷயமா தான் இருக்குமே தவிர 9,000 10,000லேருந்து 20,000 வந்திருக்குன்னா அது திருப்பி இப்போ ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் பாதி பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ உங்கள் கஸ்டமர் யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்கா? மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் வந்து நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது இல்லை ஸ்டாக்ஸில் இருக்கிறத காட்டிலும் விட நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டர் இருக்கிறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம் ஃபோன் பண்ணி, நாங்கள் இது மாதிரி பண்ண வேண்டாம், எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எப்படின்னா பியர் ப்ரெஷரால் கூட இருக்கிற கொலீக்ஸோ இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோ வந்து இந்த டைமில் எஸ்ஐபி போடாதான்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்க ஆட்களும் இருக்காங்க. 1-2 பேர் வந்து இல்லை வேண்டாம் சார், பயமாக இருக்குது, எனக்கு போட்ட அசல் அதாவது போடுற பிரின்சிபலே இறங்கிக்கிட்டே இருக்குது சார், பயமாக இருக்குன்னு இருக்காங்க. அப்படி பண்ணவங்க வந்து திருப்பியும் பவுன்ஸ் ஆகி வரும்போது தேவ் ரிப்பண்டட், அதாவது அவங்க வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு சார், நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எங்ககிட்ட ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸும் இருக்குது, போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்குன்னு இருக்குது. நாங்கள் அதை காட்டி வி வில் டெல் தம், வி வில் எக்ஸ்பிளைன் தம், உட்கார வச்சு வி வில் எக்ஸ்பிளைன் தம் எதனால இப்படி ஆயிருக்கு,
லாங் டேர்மில் எப்படி ஆகுன்றதை நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு பிகினருக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? பிகினர் வராங்க உள்ளனா எஸ்ஐபி போடுங்க. லம்சம் இருந்தால் கூட ஃபேஸ் அவுட் மேனரில் போடுறது நல்லது. ஒரேடியாக ஒரு 50,000 ஒரு 1 lakh இருக்கா டப்புன்னு உள்ளே போடுறத விட ஒரு 10,000 5,000 எஸ்டிபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவோம், ஒரு ஃபேஸ் அவுட் மேனரில் போடுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏறுது இறங்குது, வாலட்டிலிட்டி நிறைய காட்டுது. நேற்றுக்கு வந்து நெகட்டிவ் வந்து இன்றைக்கி ப்ளஸ் ஆயிருக்கு, திருப்பி நாளைக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா நாளும் ஃப்ரைடே ஆனால் மார்க்கெட் ஏறுது, மண்டே ஆனால் மார்க்கெட் இறங்குது, யூஎஸ் மார்க்கெட் ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஃபேஸ் அவுட் மேனரில் போடுறது நல்லது. அட் த சேம் டைம் எஸ்ஐபி எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு 23-24 ஏஜ் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இமீடியட்டாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஏஜ் இஸ் மேரேஜ்னு நம்ம சொல்லுவோம். சின்ன வயசில் நம்ம எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்ச நாட்கள் கழித்து நம்ம பெரிய அளவுக்கு அவஸ்தைப்படாமல் இருக்கலாம். நம்மளோட சேவிங்ஸ் அதிகம் பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க பேங்க்கில். இந்த சைடில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அலோகேட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. ஒரு மிட் கேப் சொல்லிட்டேன் நானுன்னா போய் மிட் கேப்லேயே ஃபுல்லாக போடாதீங்க. ஒரு 2,000 போடுறீங்களா, 4 பிரிச்சுக்கோங்க. 500 பிரித்து லார்ஜ், மிட்டு, ஸ்மால், அப்புறம் ஒரு மல்டி கேப்போ இல்லை மல்டி அசட்டோ இல்லைனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் போடலாம். அது மாதிரி பிரித்து போட்டால் தான் நம்மளுக்கு வாலடைல் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.